கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு பயங்கர ஸ்டமக் பெயின் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சாப்பிட்ற எந்த ஒரு ஆகாரமும் என்னுடைய வயிற்றில் தங்கவே இல்லை. இந்த ப்ராப்ளம் என்னுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே இந்த சம்பவம் நடந்தது. அப்போ அந்த 8ஆம் தேதியிலிருந்து நான் மே 2ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய ஆகாரம் எதுவுமே என் வயிற்றில் தங்கவே இல்லை. இதனால் என்னுடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டது. ஆனாலும் என் தேவனுடைய பலன் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தாங்க. நான் கடந்த 2 வாரமாகவே அந்த நாட்களில் வெறும் நான் தயிர் சாதம் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். மோர் சாதம், தயிர் சாதம். ஆனால் அது கூட என்னுடைய வயிற்றில் தங்கவே இல்லை. இதுக்கு பயந்துனே நான் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணேன். நான் அப்போவும் குடிக்கிற தண்ணி கூட என்னுடைய வயிற்றில் தங்கவே இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது. ஆனால் என் தேவன் அற்புதமாக எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை நடத்தி வந்தார். அந்த நேரத்தில் கூட கடந்த 2 வாரம் மட்டும்தான் நான் அந்த ஆகாரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி சாப்பிட்டு கூட எனக்கு அந்த காரியம் எனக்கு செட் ஆகலை. ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தாமல் நான் என்னுடைய எல்லா ஆகாரத்தையும் உண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் தேவன் எனக்கு 3ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பலத்தோடு ஒரு நாளும் என் பலன் குறையாமல் என் தேவன் என்னை காப்பாற்றி வந்தார். அந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன்.